Hi friends, welcome to TNPSC General Studies. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements about respiration is true? Respiration results in loss of dry weights in plants. The intermediate chemical reaction in the breakdown of sugar in respiration and synthesis of sugar in photosynthesis are much the same. The oxygen concentration is not known to affect respiration. Respiration is a constructive process. ஸோ இதில் வந்து எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் ட்ரூ. அதாவது ரெஸ்பிரேஷன் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் ட்ரை வெயிட் இன் பிளான்ட்ஸ், த இன்டர்மீடியட் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் த பிரேக் டவுன் ஆஃப் சுகர் இன் ரெஸ்பிரேஷன் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் சுகர் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் மச் தி சேம். ஸோ தமிழில் பாருங்கள், சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ரெண்டும் தான் கரெக்ட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து என்னென்னு பார்ப்போம். சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது. சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடை வேதி வினைகள் மற்றும் ஒளி சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதி வினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை. செகண்ட் கொஸ்டின், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பை. ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகின்றது. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது ஹேவிங் ஓவியூல் என்க்ளோஸ்ட் இன் த ஓவரி. சூல்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா. 103, consider the following statements. Dr. V.A. Smith had called India an ethnological museum for there is a great variety of racial types. B. India is well known as a land of great varieties because there is a great variety of racial types. ஸோ இதோட ஆன்சர் வந்து சி, அதாவது ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து கரெக்டு. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. எண்ணற்ற வகை இன மக்கள் இங்கு வசிப்பதால் V.A. ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றன. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். 104, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் தி ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ்? பண்டித் ரவிசங்கர், எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி அண்ட் சத்யஜித் ராய். கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பம்சம் என்ன? பண்டிட் ரவிசங்கர், எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி அண்ட் சத்யஜித் ரே. ஸோ இவங்களோட காமன் வந்து என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ரெசிபியன்ஸ் ஆஃப் பாரத் ரத்னா அவார்டு, பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். 105, which is the correct sequence of various sectors in GDP of India in the descending order? பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ்நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானது? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்போது டிசெண்டிங் ஆர்டரில் டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி. ஓகேவா, மூன்றாம் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை மற்றும் முதல் நிலைத்துறை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 106, the National Food Security Act was gazetted in. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது எப்போ அப்படின்னா ஆப்ஷன் ஏ, செப்டம்பர் 2013. 107, நெட் நேஷ்னல் இன்கம் டஸ் நாட் இன்க்ளூட். ஸோ நெட் நேஷ்னல் இன்கம் அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி. ஸோ நிகர நாட்டு உற்பத்தியில் சேர்த்து கொள்ளாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது த ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஹவுஸ் ஓனர்ஸ், வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு. 113, மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து தினார். ஸோ தினார் வந்து எங்கே அப்படின்னா ஈராக். தினார் வந்து ஈராக். அண்ட் வான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வான் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா WON. ஓகே. ஸோ இந்த இது வந்து எங்கே வரும் அப்படின்னா கொரியா. தினார் வந்து ஈராக் அண்ட் வான் வந்து கொரியா. பெசோ வந்து எங்கே அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ். ரபல் வந்து ரஷ்யா. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 114, the conjugate base of FeH2O6 and +3 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. த கான்ஜுகேட் பேஸ் அப்படிங்கிறது கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா
இப்போ வந்து புரோட்டான் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் அன் ஆசிட் ஓகேவா, அதுதான் வந்து கான்ஜுகேட் பேஸாக. அது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கான்ஜுகேட் பேஸ் இஸ் ஃபார்ம்டு வென் அ புரோட்டான் அப்படின்னா என்னென்னா H+ இருக்கு இல்லையா, ஸோ அந்த H+ தான் அது வந்து ஒரு ஆசிட்லேருந்து ரிமூவ் ஆனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பேஸ்லேருந்து ஒரு புரோட்டான் வந்து ஆட் ஆனால் அதை வந்து கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ பேஸ் அப்படின்னா ஒரு ஆசிட்லேருந்து அந்த புரோட்டான் அதாவது H+ ரிமூவ் பண்ணோன்னா அது கான்ஜுகேட் பேஸ். இதே கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னா ஒரு பேஸ்லேருந்து இந்த புரோட்டானை வந்து ஆட் பண்ணால் பேஸுக்கு வந்து ஒரு புரோட்டானை ஆட் பண்ணால் அது வந்து கான்ஜுகேட் ஆசிட். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 115 in the extraction of iron from its hematite ore, the flux added and gangue formed respectively are. இரும்பை அதன் ஹேமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலிக்கா அயன் சிலிகேட். 116 which among the following genetic codons codes as a stop codon during translation? இடப்பெயர்ப்பின் போது மரபணு சார்ந்த குறியீன்களில் எதில் தடை குறியீன் உள்ளது ஓகேவா. ஸோ கோட் அப்படின்னா குறியீடு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோம் அப்படின்னா UAA, UAG அண்ட் UGA இந்த மூணும் தான் வந்து என்ன அப்படின்னா தடை குறியீன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த UAA, UAG, UGA இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் ப்ராசஸ் எண்ட் ஆகிறதுக்கான ஒரு கோட் தான் இந்த UAA, UAG அண்ட் UGA. 117 மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். ஸோ இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா மேப்பில், ஸோ அதில் வந்து ABC கொடுத்துருக்காங்க, ABCD கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம் ஓகேவா. ஸோ ஏ வந்து என்ன அப்படின்னா வந்து டால்ஃபின் ரைஸ். வந்து என்ன அப்படின்னா டால்ஃபின் ரைஸ். அப்புறமா பி, ஸோ இந்த பி வந்து என்ன அப்படின்னா சேலஞ்சர் ரிட்ஜ். அண்டு சி வந்து என்ன அப்படின்னா ரியோ கிராண்டி ரிட்ஜ். டி வால்விஸ் ரிட்ஜ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 118 which is wrongly matched. ஸோ இதில் வந்து தப்பாக மேட்ச் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தப்பாக மேட்ச் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் மேன். ஸோ அதோட இயர் வந்து 1958 கொடுத்துருக்காங்க, பட் அதோட இயர் வந்து என்ன அப்படின்னா 1948 ஓகேவா. அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் மேன் இயர் வந்து 1948. ஸோ அதாவது அமெரிக்க மனித உரிமைகள் மற்றும் கடமைகளின் பிரகடனம் அது வந்து தப்பு, 1958 கிடையாது, 1948. ஸோ மற்றதோட அந்த இயர் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து 1948. யூரோப்பியன் சோஷியல் சார்ட்டர் 1961. இன்டர்நேஷ்னல் கோவினன்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து 1966. 119 consider the following statements. Assertion: the JVP committee was set up to re-examine the issue of linguistic reorganization of Indian states. Reason: the committee members were Jawaharlal Nehru, Vallabhbhai Patel and Pattabhi Sitaramayya. ஸோ கூற்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா JVP குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. காரணம், இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா ஆவார். ஸோ JVP இருக்கு இல்லையா, ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த இதுலேருந்து தான் அந்த JVP அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னா போத் A and R வந்து ட்ரூ தான், ஏயும் ஆரும் ட்ரூ தான், பட் வந்து R இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. ஆன்சர் ஆப்ஷன் பி. 120 NMR Subbaraman, the freedom fighter, was called as. விடுதலை போராட்ட வீரர் NMR சுப்பராமன் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். ஸோ யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, மதுரை காந்தி. 124th question. The Greenhouse Rural Housing Scheme of Tamil Nadu is powered by. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, சோலார் எனர்ஜி. தமிழ்நாட்டின் பசுமையாக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு
மின்திறன் இந்த ஆற்றிலிருந்து பெறப்படுகிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சூரிய ஆற்றல். வாட் இஸ் CHOGM? CHOGM என்றால் என்ன? இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங். காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங். ஆப்ஷன் பி. Consider the following statement and select your answer. Assertion and reason கொடுத்துருக்காங்க. Assertion: electron microscopes can give better resolution than optical microscopes. Reason: a high energy particle has a short de Broglie wavelength and so can probe the small scale interior structure of other particles. So இந்த assertion and reason ரெண்டுமே correct and R வந்து correct explanation of A. ஸோ அசர்ஷன் வந்து தமிழில் பாருங்கள், ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுதிறனை தரவல்லன. காரணம், உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டி ப்ராக்லி அலைநீளத்தினை பெறும். அதனால் மற்ற துகள்களது சிறிய அளவீடு உள்கட்டமைப்பின் ஆய்வு செய்ய வல்லது. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் என்னது ரெண்டுமே கரெக்ட் இல்லையா? ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் வந்து எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. 127 லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் அண்ட் எம்டிஸ் இண்டு நதி, அப்புறமா கலக்கும் இடம், கலக்கும் கடல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஹாங்ஹோ. ஹாங்ஹோ வந்து எங்கே அப்படின்னா எல்ஓசி. நைஜர் வந்து கல்ஃப் ஆஃப் கினியா. ஓல்கா வந்து காஸ்பியன் சி. மெக்கானிசி வந்து பியூஃபோர்ட் சி. ஓகேவா? ஹவாங்கோ மஞ்சள் கடல். நைஜர் வந்து கினி வளைகுடா. வோல்கா வந்து காஸ்பியன் கடல். மெக்கன்ஜி வந்து பியூபோர்ட் கடல். ஸோ இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 128 மேட்ச் தி ஃபாலோயிங் டெம்பிள் வித் பிளேஸ் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி கோட் கிவன் பிலோ. ஸோ லிஸ்ட் 1 and 2 நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மோனோலித்திக் ரதாஸ், அதாவது ஒற்றைக்கல் ரதம். இது வந்து என்ன எங்கே இருக்குது? மாமல்லபுரம். கைலாசநாதர் டெம்பிள், கைலாசநாதர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம். அப்புறமா என்னது, வீரட்டானேஸ்வரர் கோவில். வீரட்டானேஸ்வரர் டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருத்தணி. நெக்ஸ்ட் வந்து என்னது, பரசுராமேஸ்வரர் கோவில். பரசுராமேஸ்வரர் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குடிமல்லம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 129 assertion and reason. Assertion: Delhi has not been accorded the status of a full state. Reason: being capital of India, it occupies a special status. டில்லிக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. காரணம், இந்தியாவின் தலைநகரமான டில்லி விளங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ. ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 130 according to UNDP's Human Development Report 2000 released on June 29, 2000, India has been ranked as dash among 174 countries in the Human Development Index. So இது வந்து ஆன்சர் 128. ஸோ இந்த Human Development Index and report இதெல்லாமே யூனிட் 9ல் கண்டிப்பாக கேட்பாங்க. 131 the aim of Rajiv Awas Yojana is to make the country. ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவின் பிரதான குறிக்கோளானது நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஸ்லம் ஃப்ரீ, அதாவது சேரிகள் இல்லாமை. 134 All There Are Phantoms in the Brain is Phantom in the Brain என்ற நாவலின் ஆசிரியர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, V.S. சுப்பிரமணியன் ராமச்சந்திரன். V.S. சுப்பிரமணியன் ராமச்சந்திரன். 135 The chronological order of the Chief Justice of India. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா யோகேஷ் குமார் சபர்வால். அதுக்கப்புறமா கேஜி பாலகிருஷ்ணன். அதுக்கப்புறமா யார்? சரோஜ் ஹோமி கபாடியா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அல்தமாஸ் கபீர். 136 Which one of the following places is not affected by the flood of Uttarakhand in 2013? உத்தராகண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் 2013 பாதிக்கப்படாத பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஹனுமன்கர். 137 Who is the chairman of 14th Finance Commission? 14th Finance Commission chairman யார் அப்படின்னா ஒய்வி ரெட்டி. 14வது நிதி குழுவின் தலைவர் யார்? ஒய்வி ரெட்டி.
138. Which one of the following is not the key recommendation put forward by the Justice Verma Committee February 3rd and 2013? 2013 ஆண்டு February 3 நீதிபதி வர்மா குழுவினரால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகளில் பின்வருவனவற்றுள் எது இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டெத் பெனாலிட்டி இன் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அதாவது அரிதலும் அரிதான நேர்வுகளில் மரண தண்டனைக்கான பரிந்துரை, அது வந்து இடம்பெறவில்லை. மற்ற மூணுமே வந்து இருக்குது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ஜெண்டர் சென்சிட்டேஷன் த்ரூ எஜுகேஷன், கல்வி மூலம் பாலினக்கூர் உணர்ச்சிப்பாடு. ஸோ செகண்ட் ஒன் வந்து என்டிட்டி ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித இழி தொடர்பு கொள்ளலுக்கான முடிவு. தேர்ட் வந்து என்னது, ரிவ்யூ செக்யூரிட்டி லாஸ் இன் கான்ஃப்ளிக்ட் ஜோன், சச்சரவுக்குள்ளான மண்டலங்களில் பாதுகாப்பு விதிகளின் மறுபரிசீலனை. ஸோ இதெல்லாமே வந்து யாரோட இதில் வருது, வர்மா கமிட்டியோட அந்த இதில் வருது. பட் லாஸ்ட் ஒன் மட்டும் வரல. 139. Match the type of respiration in insects in column 1 with column 2 and choose the correct answer. ஸோ இதில் வந்து காலம் 1 and 2 கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ரெஸ்பிரேஷன் இன்செக்ட்ஸை வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ஹோலோப்னியூஸ்டிக். ஹோலோப்னியூஸ்டிக் வந்து எது அப்படின்னா, ஆல் தி ஸ்பிராக்கிள்ஸ் ஆர் ஓப்பன், ஆல் தி ஸ்பிராக்கிள்ஸ் ஆர் ஓப்பன். அப்புறமா மெட்டப்னியூஸ்டிக்ஸ் வந்து ஒன்லி லாஸ்ட் பேர் ஆஃப் ஸ்பிராக்கிள்ஸ் ஆர் ஓப்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன வரும், ஆல் ஸ்பிராக்கிள்ஸ் ஆஃப் ஓப்பன். மெட்டப்னியூஸ்டிக் வந்து ஒன்லி லாஸ்ட் பேர் ஆஃப் ஸ்பிராக்கிள்ஸ் ஆர் ஓப்பன். ப்ரோப்னியூஸ்டிக் வந்து என்ன அப்படின்னா, ஒன்லி த ப்ரோதொராக்கிக் ஸ்பிராக்கிள்ஸ் ஆர் ஓப்பன். டி பிரான்ச்சிப்னியூஸ்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பிராக்கிள்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை கில்ஸ். அப்புறமா ஆம்ஃபினியூஸ்டிக் அப்படிங்கிறது ப்ரோதொராக்கிக் அண்ட் போஸ்டீரியர் அப்டாமினல் ஸ்பிராக்கிள்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. 140. The best source of vitamin D is, vitamin D முக்கியமாக எதிலிருந்து பெறப்படுகிறது, vitamin D வந்து எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மார்க்ரேன். 141. which among the following is correctly matched? ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா, ஹெக்டர் முன்ரோ பேட்டில் ஆஃப் பஸ்ஸர், ஆப்ஷன் சி. 142. match the following, match list 1 with list 2 and choose the correct answer from the code given below. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ படி பார்த்தோம் அப்படின்னா, ஆத்மிய சபா ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தனா சபா ஆத்மரங் பாண்டுரங், ஆரிய சமாஜ் எம்ஜி ரானடே, ஆரிய சமாஜ் எம்ஜி ரானடே, டெக்கான் ஆரிய சமாஜ் வந்து எது அப்படின்னா தயாநிதி சரஸ்வதி, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து எம்ஜி ரானடே. ஓகேவா. ஸோ ஆத்மிய சபா வந்து யார், ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சபா வந்து ஆத்மராம் பாண்டுரங். ஆரிய சமாஜ் வந்து எது அப்படின்னா தயானந்த் சரஸ்வதி. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து எம்ஜி ரானடே, ஆப்ஷன் ஏ. ஓகேவா. 143. which commission recommended 27% for backward communities? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது? ஆப்ஷன் பி, மண்டல் கமிஷன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மண்டல் கமிஷன். 144. which schedule of the Indian Constitution specifies the power, authority and responsibility of பஞ்சாயத்து? இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிட்டுள்ளன? ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 11th schedule, 11வது அட்டவணை. 145. till which 5-year plan employment strategy had been growth linked? எந்த 5-ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது? எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 5th 5-year plan. 150. which disease is caused by deficiency of protein in children? குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாடால் ஏற்படுகிறது? மராஸ்மஸ். ஆப்ஷன் ஏ.
Which Indian social activist is best known for her role in நர்மதா பஜோன் அந்தோலனா? நர்மதா பஜோன் அந்தோலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி மேதா பட்கர். 152 who is the first recipient of ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு? யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஆப்ஷன் பி. 153 the oxidation state of nitrogen in the following equation XYZ அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து -1 அண்ட் ஒய்க்கு வந்து 1 அண்ட் இசட்டுக்கு வந்து -3. ஸோ இது எல்லாமே வந்து எதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா நைட்ரஜனோட. 154 during the oxidation of acidified ferrous ammonium sulfate with dichromate solution அமிலம் கலந்த ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் டைக்ரோமேட் கரைசலின் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் பொழுது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் அண்ட் அயன் சேஞ்சஸ் ஃப்ரம் +6 to +3 and +2 to +3 ரெஸ்பெக்டிவ்லி. ஆப்ஷன் சி. ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு +6 +3 ஆகவும் இரும்பிற்கு +2 +3 ஆகவும் மாறுகிறது. 155 consider the following statement assertion and reason. Assertion copper is mainly used in electrical engineering industry. Reason copper has the property of high conductivity. அதாவது செம்பு ஒரு முக்கியமான மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அதாவது போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ அண்ட் ஆர் ஆல்சோ எக்ஸ்பிளைன் கரெக்ட்லி. 156 arrange the following plant species in descending order based on their altitude. பின்வரும் தாவர வகைகள் அவை வளரும் இடங்களின் உயரத்தை கொண்டு இறங்கும் வரிசையில் அடுக்குக. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அதாவது ஜூனிப்பர்ஸ், டியோடர், மேப்பிள், டீக். 157 assertion and reason fundamental duties do not have any legal sanction. Reason the fundamental duties cannot be enforced by courts. அடிப்படை கடமைகளுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடையாது. காரணம் நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்தப்படுமாறு நிர்பந்திக்க இயலாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ பிகாஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதுக்குள்ளாடி வருது? பார்ட் 4 டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளாடி பார்ட் 4A தானே வருது. ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் கிடையாது. ஸோ இதை வந்து இட் கேனாட் பி என்ஃபோர்ஸ்டு பை கோர்ட்ஸ். 158 consider the following statement. The 73rd Constitutional Amendment Act inserts certain provision into Part 9 of the Constitution. It empowers the state legislature to make law for the organization of panchayat at village level as well as at the higher level of a district. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. இதன் மூலம் மாநில அரசுக்கும் கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. 159 the first individual சத்யாகிரகி வாஸ். முதல் தனிநபர் சத்யாகிரகி என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி. வினோபா பாவே. 160 which among the following section Congress section was presided over by the Irish member Alfred Webb. கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் அல்ஃபர்ட் வெப் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் வந்து 10th session 1894. ஆப்ஷன் டி 10th section 1894. 161 the first editor of the page வந்தே மாதரம் வாஸ். வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அரவிந்த் கோஷ். ஓகேவா, ஸ்ரீ அரவிந்த் கோஷ். 164 Sugata Kumari was selected for Saraswati Samman 2012 in March 2013. She belongs to இவங்க வந்து எங்கே உள்ளவங்க அப்படின்னா கேரளாவில் உள்ளவங்க. 165 choose the incorrect pair regarding the summit held in 2013. ஸோ எல்லா சம்மிட்டும் வந்து நம்ம படிச்சிருக்கணும், அது எங்கே வச்சு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கணும். ஸோ 2013 நடந்த சம்மிட்டில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஈஸ்ட் ஏஷியன் சம்மிட் பிரேசில். கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு பிரேசில். 166 the graph shows the velocity v of a steel ball dropped in a tall jar containing glycerin varying with the time. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
நேரம் Tயை பொறுத்து கிளிசரின் கொண்ட நொடிய ஜாடி ஒன்றில் போடப்பட்ட எஃகு பந்து ஒன்றின் திசைவேக v வேறுபாட்டினை காட்டும் படம் வரைபடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி. 167 த மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் லெபார்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் அளவீட்டு படித்தர ஆய்வகம் என்பது எது அப்படின்னா ஆப்ஷன் சி நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரி. இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா, தேசிய இயற்பொருள் ஆய்வகம் நியூ டெல்லியில் இருக்குது. 168 லிஸ்ட்டு 1 and 2 வந்து நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரயோலைட். ஸோ ரயோலைட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ். ரயோலைட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ். காங்க்ளோமீரேட் வந்து அரேனிக்கியஸ் செடிமெண்ட்ரி. ஸ்லேட் வந்து ஃபாலியேட்டட் மெட்டமார்பிக். டால்மைட் வந்து கால்கேரியஸ் செடிமெண்ட்ரி. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ தமிழில் பாருங்கள், ரியோலைட் அப்படிங்கிறது என்ன, மணல் படிவு பாறை. அப்புறமா கலவைக்கல் வந்து என்ன அப்படின்னா ஸோ ரியோலைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியோலைட் வந்து எது அப்படின்னா தீப்பாறைன்னு தானே பார்த்தோம், தள்ளர் தீப்பாறை. அப்புறமா கலவைக்கல் அதாவது காங்க்ளோமீரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து மணல் படிவ பாறை. அப்புறமா பலகைக்கல் வந்து தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை. டாலமைட் வந்து சுண்ணாம்பு படிவு பாறை. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1602. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1600. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுதான் லாஸ்ட் வந்துச்சு, அப்போ 1664. போர்ச்சுகீஸ் கேப்சர்டு கோவா. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து கோவா எப்போ கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா 1510. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 170. Given below are two statements, one labeled an assertion and other one the reason. Assertion: India's public sector helped in the development of a sound industrial base. அதாவது தொழில்துறை வளர்ச்சியில் இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் மேம்பாடு அடங்கியுள்ளது. ரீசன்: பப்ளிக் செக்டர் இஸ் அண்டர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அப்ரோப்ரியேட் பாலிசிஸ் அண்ட் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் சப்போர்ட் ஹேஸ் ஹெல்ப் தி பப்ளிக் செக்டர். பொதுத்துறை நிறுவனம் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மாநில அரசின் பங்கானது பொருத்தமான தகவல்கள், கொள்கை, நிதி உதவி அளித்தல், பொதுத்துறை உதவி அளித்தல். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ, ஆப்ஷன் பி. 171. Rate of saving is measured as a proportion of GDP, gross domestic product at. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மார்க்கெட் ப்ரைஸஸ். சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு விகிதமாக அளவிடப்படுவது எது அப்படின்னா சந்தை விலைகளில், ஆப்ஷன் பி. 176. The Paralympic game involved. பாராலிம்பிக் எந்த விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்துகிறது? அத்லெட்ஸ் வித் ஃபிசிக்கல் அண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள விளையாட்டு வீரர்கள். 177. The launch vehicle which placed the Mars orbiter into its Earth orbit on November 2013 is. நவம்பர் 2013 புவியானது சுற்றுப்பாதையில் செவ்வாய் சுழலியே அமைத்து ஏவு சாதனம் எது அப்படின்னா PSLV C-25. 178. A 3D printer has been introduced in the year. 3D printer வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2012, ஆப்ஷன் சி. 179. Arrange the sequence of mitosis in a logic way. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது அப்படின்னா ஏஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. தேர்ட் ஒன் தான், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அதுக்கப்புறமா சென்ட்ரோமியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அட்டாச் டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இதுக்கப்புறமா என்ன ஆகும், சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் இன்டு 2 டாட்டர் சென்ட்ரோமியர் மூவ்ஸ் அப்பார்ட். அண்ட் லாஸ்ட்டாக குரோமேட்டிட்ஸ் அன்காயில் அண்ட் சைட்டோகினேசிஸ் அக்கர். மறைமுக பகுப்பின் தொடர் நிகழ்வினை சரியாக அமைக்கவும். அது ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்டர்கள் உருவாக்கம் மற்றும் ஸ்பிண்டில் இழைகள் உருவாக்கம். அதுக்கப்புறமா குரோமோசோமின் சென்ட்ரோமியர்கள் ஸ்பிண்டில் இழையில் ஒட்டிக்கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு சென்ட்ரோமியர்கள் இரண்டாக பிரிதல் மற்றும் சென்ட்ரோமியர்கள் நகருதல்.
அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குரோமாட்டிட் சுருள் பிரிதலும் சைட்டோனைசிஸ் நடைபெறுதலும் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 180 inhibition of gastric secretion is brought about by இரைப்பை சுரப்பிகளின் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு எது அப்படின்னா ஆப்ஷன் சி என்ட்ரோகாஸ்ட்ரான். விச் among the following is not correctly matched? ஸோ எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேர்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் மதுரைன்னு போட்டுக்காங்க. ஸோ அது தப்பு. தேர்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ். 182 list 1 with list 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வந்து 1921, மெட்ராஸ் ஸ்டேட் எய்டு டு இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வந்து 1922, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1929, ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்? நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு ஷரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 323A. ஆர்டிகல் 323A ஆப்ஷன் பி. In which of the following amendment raise the age of retirement of High Court judge from 62 to 65 years கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 104th amendment. பின் வருவனவற்றில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62லிருந்து 65 வயது வரை உயர்த்திய சட்ட திருத்தம் 104th amendment. 185 consider the following statement. Operation Flood was a program for women empowerment. ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது பெண்கள் மேம்பாட்டுக்கான ஒரு திட்டம். அண்டர் திஸ் ப்ரோக்ராம் ரூரல் விமன் இன்வால்வ் இன் டேரி டெவலப்மெண்ட். இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒன் 89 மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டோபா அப்படிங்கிறது கேல்ரியா. ஸோ டோபா கேல்ரியா அப்படின்னு என்னென்னா எரிமலைவாய். ஓகேவா. மரியானா வந்து என்னென்னு தெரியும், ட்ரென்ச். ஸோ கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. மரியானா வந்து ஆழி. மவுஸ் சிண்ட்ரம் வேர்ல்டு வெட்டஸ்ட் பிளேஸா. மவுஸ் சிண்ட்ரம் வந்து உலக அதிக மழை பொழிவு. டிட்டிகாக்கா அப்படிங்கிறது ஆழமான ஏரி. ஓகேவா, டீப்பஸ்ட் லேக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. 190 மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மூமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து ஆங்குலர் மொமெண்டம். எபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் எ லிக்விட் டு மினிமைஸ் இட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் வந்து என்னென்னா பொட்டன்ஷியல். அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ பாடி வென் ஹோலி ஆர் பார்ஷியலி இமர்ஸ்ட் இன் எ ஃப்ளூயிட் வந்து பயோன்சி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ நேர் உந்தத்தின் திருப்புத்திறன் வந்து கோண உந்தம். ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்து கொள்ளும் தன்மை பரப்பு இழுவிசை. ஓரலகு மின்னூட்டம் செய்யும் வேலை எது அப்படின்னா ஓரலகு மின்னூட்டம் செய்யும் வேலை வந்து மின்னழுத்தம். முழுவதுமாகவே பகுதியாகவோ பாய்மத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல்நோக்கு விசை வந்து மிதத்தல் விசை பயோன்சி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். 191 மேட்ச் தி ப்ரெஷர் பெல்ட் வித் தர் ஆல்டிடியூட். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போலார் ஹை வந்து எது அப்படின்னா 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத். சப்போலார் லோ வந்து எது அப்படின்னா 60 to 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத். இக்விட்டோரியல் லோ வந்து எது அப்படின்னா 0 to 5 டிகிரி நார்த் அண்ட் சவுத். ட்ராபிக்கல் ஹை வந்து எது அப்படின்னா 30 to 35 நார்த் அண்ட் சவுத். ஸோ இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுருக்கோங்க. இக்விட்டோரியல் தெரியும் இல்லையா. ஸோ இக்விட்டோரியல் அப்படின்னா 0 to 5 டிகிரி, இக்விட்டோரியல் லோ அப்படின்னா 0 to 5 டிகிரி என்னது லோ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக்கல் ஹை அப்படின்னா 30 to 35 டிகிரி. நெக்ஸ்ட்டு சப்போலார் அண்ட் லாஸ்ட்டாக வந்து போலார். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் துருவம். ஸோ உயர் துருவம் வந்து எது 90 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் உயர் துருவம் வந்து 60 to 65. தாழ் புவியிடை கோடு வந்து 0 to 5. உயர் அயன மண்டலம் வந்து 30 to 35. ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ. த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் செட்டப் இன் மகளிர் தேசிய ஆணையம் எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னா 1992. ஆப்ஷன் ஏ.
193 match the feature of the constitution with the country from which they have been borrowed. அரசியல் அமைப்பின் தன்மைகள் அவை பெறப்பட்ட நாடுகள் பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சி வந்து எங்கேனா இங்கிலாந்து. ஜுடிஷியல் ஆஃப் ரிவ்யூ, நீதி புனராய்வு, ஸோ இது எங்கே அப்படின்னா யூஎஸ்ஏ. ஐடியா ஆஃப் கான்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ், பொது பட்டியலில் உள்ள கருத்துக்கள், இது வந்து ஆஸ்திரேலியா. டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாண்டு. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. விச் இஸ் ராங்லி மேட்ச், ஸோ எது தப்பாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 தான். என்னது கொடுத்துருக்காங்க, தூந்தாஜி வாக் வந்து தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க, ஸோ அது தப்பு. ஆப்ஷன் 4 டி தான் வந்து இதோட ஆன்சர். 195 the Congress should get entry into the council not to cooperate with the government but to non-cooperate with it. This statement was made by whom? காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பண்டிட் மோதிலால் நேரு அண்ட் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ். ஓகேவா. 198 match the cultural centers in zone with their zonal headquarters. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. சதர்ன் ஜோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர், அதோட கல்ச்சுரல் ஜோனோட சென்டர். நார்த்தன் ஜோன் வந்து பட்டியாலா, ஈஸ்டர்ன் ஜோன் வந்து எங்கன்னா கொல்கட்டா, அண்ட் வெஸ்டர்ன் ஜோன் வந்து உதய்பூர். தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு, ஸோ அதுதான். தெற்கு வந்து தஞ்சாவூர் அண்ட் வடக்கு அப்படின்னா என்னது நார்த்தன் ஜோன் இல்லையா. ஸோ நார்த்தன் ஜோனுக்கு வந்து பாட்டியாலா அண்ட் கிழக்கு வந்து ஈஸ்டர்ன் இல்லையா. ஸோ கிழக்கு வந்து எங்கே இருக்கும் கொல்கட்டா அண்ட் மேற்கு வந்து எங்கே உதய்பூர். 199 who was crowned Miss World 2013 யார் அப்படின்னா மிஸ் மேகன் யங். 200 லாஸ்ட் கொஸ்டின், who is the Prime Minister of Australia in October 2013? அக்டோபரில் இருந்தது டோனி அபோட் அண்ட் இப்போ இருக்கிறது யார் அப்படின்னா ஸ்காட் மாரிசன். ஸோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா இப்போ யார்? ஸ்காட் மாரிசன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.